மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, இறை மக்களே, உங்கள் அனைவரையும் அற்புத அரசரின் 93ஆம் ஆண்டு கொடியேற்ற திருப்பலிக்கு வாழ்த்துக்கள் கூறி அன்போடு அழைக்கின்றோம். கடவுள் படைத்த ஒவ்வொரு உயிரும் அன்புக்காக ஏங்குகின்றது. அன்பு இல்லையேல் நல் வாழ்க்கை இல்லை. அன்பு மனித உள்ளத்தில் தோன்றும் மகத்தான நல்லுணர்வு. ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் மகிழ்ச்சிக்கும் அடித்தளமாக அன்பு அமைகின்றது. அதே அன்பு குறைவுபடும்போது பல பிரிவுகளும் பிரச்சனைகளையும் சந்திக்கின்றோம். குடும்பத்தில் கணவன் மனைவியிடம், பெற்றோர் பிள்ளைகள், சமூகம், நாட்டில் என பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இவை அனைத்திற்கும் காரணம் அன்பு இல்லாமையே. நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையிலும் சமுதாயத்தில் செல்வ மதிப்பில் இருந்தாலும் கூட நம்மிடம் அன்பு இல்லையேல் ஒன்றுமில்லை.
நமது திறமை, அறிவு, படிப்பு இவைகள் பொருட்டு பரவச பேச்சு பேசி புகழின் உச்சிக்கு சென்றாலும் அன்பு இல்லையேல் அவை ஒன்றுமில்லாமையாக அமைகின்றது. எனவே அன்பு மட்டுமே நமக்கு நிறைவினை தருகின்றது. அன்பே உருவான இறைவன் வாழும் இவ்வுலகத்தில் அன்பை பிறருக்கு கொடுக்க நாம் தயங்குகின்றோம். அன்பு இல்லாமல் வாழும் வாழ்க்கையை மறந்து அன்பான உறவுகளை பெற்று அன்பே நமது வாழ்விற்கு ஆணி வேராகவும் அடித்தளமுமாக வாழ வரம் வேண்டி இப்பலியினில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் இதயத்தின் அரசருக்கு அற்புத கெபியிலே சிறப்பாக வீற்றிருக்கின்ற நமது திரு இருதய ராஜாவுக்கு திருவிழா எடுக்கின்ற இந்த முதல் நாளை நாம் கொண்டாடுவதற்காக கூடி நிற்கின்றோம். இந்த இதயத்தின் அரசர் நமக்கு எவ்வளவோ அன்பு காட்டியிருக்கின்றார், இரக்கத்தின் செல்வங்களை பொழிந்திருக்கின்றார், நம் வாழ்விலே நம் குடும்பத்திலே அமைதியை தந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய அன்புக்கு, அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய அமைதிக்கு எதிராக நாம் வாழ்ந்த தருணங்களுக்காக மனவருந்துவோம். ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று அவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிலையினாலும் சொன்னாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாதை வானதுதல் நிருபரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்புமாக. இரக்கமுள்ள இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்து திருமகனுடைய இதயத்தின் வழியாக சொல்லற்கரிய அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்தோடு வாரி வழங்கு திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரை பக்தியோடு வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை எங்களது வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித பவுல் கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனம் 1-3 முடிய. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதர் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெறச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 15வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாய்க்கினால் நம் பாவங்கள் அகல்வனமாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆலந்தலை இருதய அரசர், அற்புத அரசர், நம் இல்லங்களின் ராஜாவாக இருந்து நம் உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த இயேசுவினுடைய திரு இருதய அற்புத கெபி பெருவிழாவினுடைய 93வது ஆண்டு பெருவிழாவினுடைய நிச்சயமாக இங்கிருக்கிற யாரும் இந்த கெபி கட்டிய பொழுது பிறந்திருக்கவில்லை. ஆகவே இந்த பெருமையெல்லாம், இந்த சந்தோஷம் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதம். இதோ நமக்கான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இந்த அற்புத கெபி, இந்த அற்புத அரசர் இந்த இடத்திலே வீற்றிருந்து தன்னுடைய இதயத்தை திறந்தவராக நம் குடும்பங்களுக்கெல்லாம் அருளும் ஆசியும் வழங்குவதால் இதோ நாம் மட்டுமல்ல, இந்த பகுதியிலே ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஒன்று கூடி இதோ இந்த அரசருடைய அருளை பெற்று சொல்லுகிறார்களே, அந்த கொடுப்பினையும் நமக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த அற்புத பெருவிழாவிலே நாம் மகிழ்ந்திருக்கிறோம், ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். அதே வேளையிலே நம்மை ஒப்பு கொடுக்கின்றோம், நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்றோம், நம்முடைய ஒவ்வொரு சூழலையும் ஒப்பு கொடுத்து, இறைவா, இதய அரசரே, என் பெயரால் நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னீரே, உம் பாதம் தேடி வந்து இந்த மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கின்றோம், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த விழாவை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அதாவது ஒவ்வொரு விழா, அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது தனி மனிதனுடைய விழாவாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய பிறந்த நாளாக இருந்தால் தனி மனிதனுடைய விழா என்கின்றோம், ஒரு வீடு கட்டுகிற காரியம் பால் காய்ச்சுகின்றோம், அல்லது ஒரு திருமண காரியம் ஒரு சமூக விழாவாக கொண்டாடுகின்றோம். எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொண்டாடுவது யார்? பெரும்பாலும் குழந்தைகள் அல்லது குழந்தை உள்ளம் படைத்தவர்கள். ஏனென்றால் இந்த குழந்தைகளுடைய மனம்தான் இந்த சந்தோஷங்களை கொண்டாடும், இந்த உற்சாகங்களை கொண்டாடும். பஸ்ல காத்து நிற்போம், நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் பஸ் எப்பண்டா வரும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க.
முகத்துல பார்த்தா ஒரு கவலை இருக்கும், நேரம் கூட கூட எரிச்சலும் டென்ஷனும் இருக்கும். ஆனா அந்த சின்ன குழந்தை, அந்த வீட்டில் உள்ள குழந்தைய பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு டீ கடையில பாட்டு போடுவான், இது அங்கே நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கும். சும்மா நின்று பஸ் ஸ்டாண்ட்ல என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்க தான் டென்ஷன் ஆகணும். அந்த பாட்டு அங்கே இருக்கிறது, அதை அந்த குழந்தை கொண்டாடுகிறது. பக்கத்து வீட்டுல விசேஷமா இருக்கும், அந்த ஆளு நமக்கு பிடிக்காதவனா இருப்பான், வீடு கட்டி பெருசா பால் காய்ச்சுவான். நம்ம வீட்டுல அவன் வீட்டுல பால் பொங்கும், நம்ம வீட்டுல என்ன பொங்கும்? நம்ம வயிறு பொங்கும். வீடு கட்டியிருக்கானா, வீடு அந்த ஆள் ரொம்ப பெரிய வீடு, அந்த ஆள் பெருசா பாட்டு போட்ட உடனே எல்லாம் சரியாயிருமா, இப்படி அப்படி ஐயோ மனசு கடந்து கரிச்சு கொட்டும். அந்த வீட்டுல அருமையான முறையில பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தை அந்த பாடலை ரசித்து கொண்டிருக்கும், ருசித்து கொண்டிருக்கும். அதனால பக்கத்து வீட்டுல விழாவா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவனுக்கு விழாவாக இருந்தாலும் சரி, பிடிக்காத ஆட்களுக்கு விழாவாக இருந்தாலும் சரி, குழந்தை மனம் படைத்தவர்கள், குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். எனவே எல்லா கொண்டாட்டங்களின் மையம் எதுதான்? மனம். அந்த இதயம், அந்த இதயத்திற்கே ஒரு விழா நாம் எடுக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். உலகத்தையெல்லாம் நுகர்வதற்கு, உலகத்தையெல்லாம் சுவைப்பதற்கு, உலகத்தையே கொண்டாடுவதற்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கருவி இதயம். உலகத்தை முழுவதும் கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கருவியை, இதயத்தை இதோ அவர் திறந்து வைத்தவராக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த திறந்த இதயத்தில் இருக்கிற அன்பை, திறந்த இதயத்தில் இருக்கின்ற கருணையை, திறந்த இதயத்தில் இருக்கின்ற பாசத்தை, அருளை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். ஆகவே மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை, அன்பிற்குரியவர், உளவியல் படித்திருக்கிறார், எல்லோரையும் புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு தந்தை. ஆகவே இந்த ஆண்டு தலைப்பு ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கிறார். விவிலியத்தின் பக்கங்கள் எல்லாம் அன்புதான் வழிந்தோடுகிறது. கடவுள் ஆதாமை படைத்தது அன்பினால், அவருக்கு துணையாக ஏவாளை கொடுத்தது அன்பினால். இதோ அவர்கள் பாவம் செய்த பிறகு கூட அவர்களுக்கு மீட்பு உண்டு என்கின்ற வாக்கு கொடுத்தது அன்பினால். தொடர்ந்து மோயிசனை அனுப்பி அவர்களை அந்த எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்தது அன்பினால். அவர்கள் மீண்டும் சொல் பேச்சு கேட்கவில்லை. எனவே என்ன செய்கின்றார்? இறை வாக்கினர்களை அனுப்புகின்றார், நீதி தலைவர்களை அனுப்புகின்றார். அத்தனையும் ஆண்டவர் நம்மீது கொண்ட அன்பினால். இறுதியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார் அன்பினால். தன்னுடைய ஒரே மகனையே அனுப்பும் அளவிற்கு ஆண்டவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கிறார். விவிலியத்தின் வசனமே நமக்கு அதை கற்றுத் தருகிறது. எனவே இயேசு வந்தது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக விண்ணகத்தின் கதவை திறந்து நம்மை விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளுகிறதுக்காக. எனவே கடவுளின் அன்பு பரிசு இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இதோ தன்னுடைய உடலை நமக்கு தருகின்றார், தன்னுடைய இரத்தத்தை நமக்கு தருகின்றார். யார் செய்வா இந்த காரியத்தை? தன்னுடைய உயிரை நமக்கு தருகின்றார் அன்பினால். இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன், இந்த மக்கள் என்ன செய்வார்கள்? தூய ஆவியை பொழுந்து திருச்சபையை உண்டாக்கி 2000 ஆண்டுகளுக்கு மேலே இந்த விவிலியத்தின் வார்த்தைகளை, கடவுளின் அன்பை, இயேசுவின் அன்பை, இயேசுவின் தியாகத்தை நாம் பெற்றுக்கொள்ள செய்கின்ற ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, ஐயோ என் பிள்ளைகள் தாயற்று நின்றுவிடக் கூடாது, தாயில்லா பிள்ளைகளாக இருந்துவிடக் கூடாது என்று சொல்லி, இதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய தாயை, அன்னை மரியாளை நமக்கு தாயாக, அரசியாக, வழிகாட்டியாக அந்த இயேசு கிறிஸ்து கொடுத்தது நம் மீது கொண்ட அன்பினால். இந்த சீடர்களுக்கு குணமளிக்கும் ஆற்றலை கொடுத்து பேதுரு புதுமை செய்கிறார், பவுல் புதுமை செய்கின்றார். விவிலியத்தின் பக்கங்களிலே இதோ புதிய ஏற்பாட்டிற்கு, இயேசுவின் காலத்திற்கு பிறகு நடக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அன்பினால். அது மட்டுமல்ல, புனிதர்கள். விவிலியத்தோடு முடிந்து விட்டதா அன்பு? இல்லை. வாழ்நாள் முழுக்க இந்த வார்த்தையை வாழ்ந்தவர்கள் புனிதர்களாய் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பது அன்பினால். அன்னை காட்சி கொடுப்பது, இயேசு காட்சி கொடுப்பது எல்லாம் அன்பினால். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே,
இவ்வாறு விவிலியம் முழுவதும் அன்பின் பக்கங்களால் நிறைந்திருந்தாலும் நாம் புரிந்து கொள்வதற்காக நமக்கு அன்பை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான பகுதி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். நான் எப்போதும் சொல்வதுண்டு, அந்த வசனத்தை தயவு செய்து நம்ம வீட்டில் என்ன செய்யணும், நல்லா பெருசா எழுதக்கூட வேண்டாம். இப்போ டிஜிட்டல் போர்டு இருக்கு, அதனால ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிடணும். 1 கொரிந்தியர் 13 இந்த அன்பை பற்றிய பகுதியை தயவு செய்து வீட்டிலே எப்படி நம்முடைய இருதய அரசருடைய படத்தை வைத்து நாம் வணங்குகின்றோமோ, இந்த இருதய அரசருடைய அருளை பெறுகின்றோமோ, அதுபோல ஒரு நல்ல சிறப்பான ஒரு பெரிய பிளெக்ஸா அடிச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தா இந்த பையன் பைபிளை எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாதுக்குல்ல, உடனே என்ன செய்யணும், அன்பு இழிவானதை பேசாது. 1 கொரிந்தியர் 13. வீட்டில் கெட்ட வார்த்தை சத்தம் கேட்ட உடனே பையனுக்கும் பிள்ளைக்கும் படிக்கிறதுக்கு எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், வீட்டில் ஃப்ளெக்ஸில் எழுதியிருக்கும் இல்லையா வசனம், சத்தமாக வாசிக்கணும். அந்த வார்த்தை அங்கே அமைதியை தரும். அன்பு பொறாமைப்படாது. பக்கத்து வீட்டுல நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அல்லது சொந்தக்காரன் எவனுக்கோ எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு, இங்க வயிறறிஞ்சு கதை பேசிக்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் நல்ல உள்ளவங்க இருப்பாங்க தானே? எல்லா வீட்லயும் எல்லாருமா மோசமா இருக்காங்க. யாராவது ஒரு சிலர் மோசமா இருந்தாலும் நல்ல உள்ளம் கொண்டவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்கல்ல. எல்லாரும் எல்லா நேரமும் நல்லவங்களா இருக்கிறது இல்ல. இந்த வசனத்தை வாசிக்கிறவங்களே சில சமயம் தற்பெருமை பேசுவாங்க. எனவே அப்பா அந்த அப்பாவும் அம்மாவும் என்ன வாசிக்கணும், அன்பு கீழ்ப்படியும், அதுல இருக்கு. எனவே இந்த வசனத்தை எழுதி வைத்துக் கொண்டோம் என்றால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நமது குடும்பத்திலே அருளும் ஆசீரும் பொங்கி பெருகும். எனவே இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அன்பை அழகாய் சொல்லித் தருகின்றது. அன்பின் நிறைவை நமக்கு கற்றுத் தருகின்றது. அதை எடுத்து 10 நாளும் தியானிக்க, ஒவ்வொன்றாய் உள்வாங்க. இந்த திருவிழாவின் நாட்கள் என்பது நமக்கு இன்டென்சிவ் கோர்ஸ் போல. இந்த குழந்தைகள் படிக்க போறாங்க இல்லைங்களா, மாசம் ஃபுல்லா படிக்கிறத, வருஷம் ஃபுல்லா படிக்கிறத 10 நாள் இன்டென்ஸ் கோர்ஸுமா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவனுக்கு அதிகமாக கற்றுத் தருவார்கள். அதுபோல ஆண்டு முழுவதும் நாம் தியானிப்பதை திருநாட்களிலே சுருக்கமாய் சட்டென்று தியானிக்கின்ற ஒரு அருளையும் ஆசீரையும் பெறுகிறோம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த அன்பு அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இன்றைக்கு முதல் நாள், அன்பு எனக்கு இல்லையேல். வந்த உடனே தலைப்பை பார்த்த உடனே நம்ம மண்டின் மைந்தர் ஃபாதர் சொல்லிட்டார், அன்பு எனக்கு இல்லையேல் நான் வேஸ்ட், அவ்வளவுதானே. எல்லோரும் சொல்ல வேண்டிய வசனம் அதுதான். அப்ப அடுத்த தந்தையிட்ட சொன்னேன், சாமி தலைப்பு அன்பு எனக்கு இல்லையேல், அன்பு எனக்கு இல்லையேல் நான் இருந்தே பிரயோஜனம் இல்லை. ஒரே வரியில் புரிந்து கொள்ளுகிற செய்தி தான், ஒற்றை வரியில் புரிந்து கொள்ளுகிற அற்புதமான வசனம் தான் அன்பு எனக்கு இல்லையேல். பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். அன்பு ஒருவருக்குள் இல்லை என்று சொன்னால் அவர், நம்ம ஊர்ல இதுக்கு என்ன சொல்றாங்க, வெண்கலம், ஓசையிடும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் அப்படின்னா வெத்து வேட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த வெத்து வேட்டா இருக்கிற ஆட்கள் தான் அன்பே இருக்காது, ஆனா அன்பு இருக்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் பேசுவான், எல்லாத்தையும் செய்வான். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், யார் ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரோ அவருக்கு அன்பு கிடையாது. ஏன்னா உலகத்துல எல்லாருமே அன்ப காரணம் காட்டித்தான் தப்பும் செய்யறாங்க. அன்ப காரணம் காட்டித்தான் தப்பு செய்யறாங்க. ஒருவன் ஒருவரை கொலை செய்கிறார், என்ன காரணம் கேட்டா, நான் அவரை அதிகமாக நேசித்தேன், அன்பு செய்தேன், அதனால கொலை செய்தேன். பேப்பர்ல பாக்குறமா இல்லையா? ஏன் இந்த தவறு செய்தீர்கள் அப்படின்னு கேட்டா, நான் அதிகமாக அன்பு செய்தேன் அதனால் இதை செய்தேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அது அன்பு அல்ல, அது ஆசை. அன்பிற்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஒருவரை ஆசை செய்கின்றோம், ஆசை செய்வதெல்லாம் அன்பல்ல. குழந்தை வளர்ந்து வருது, ஒரு வீட்டில் சண்டை வருது, நம்மகிட்ட கவுன்சிலிங் கூட்டிட்டு வராங்க. பாளையங்கோட்டையில் கவுன்சிலிங் சென்டர் வச்சிருக்கோம், நிறைய கேஸ் வரும். இந்த அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க,
ஃபாதர் கேளுங்க ஃபாதர், இந்த பையலுக்காக நான் எவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஸ்கூலு எல்கேஜி யூகேஜி படிக்கும் போதே வருஷத்துக்கு 40,000 செலவழிச்சு படிக்க வச்சேன். உண்டா இல்லான்னு கேளுங்க ஃபாதர். திருவிழாவுக்கு இவனுக்கு ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ட்ரெஸ் மட்டும் 10,000த்துக்காவது எடுத்திருப்பேன். உண்டா இல்லையான்னு கேளுங்க ஃபாதர். சைக்கிள் வாங்கி கேட்டா கொடுத்துருக்கேன், செல்போன் வாங்கி கேட்டா கொடுத்துருக்கேன், அதை கொடுத்துருக்கேன், இதை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அன்பு இல்லாமலா ஃபாதர் செஞ்சேன்? இது அன்பா அன்பு இல்லையா? நீ எல்லாரும் செய்யறது தானே. ரொம்ப தீவிரமா யோசிக்க மறுத்துறத. இதுக்கு பேர் அன்பா அன்பு இல்லையா? அன்புனால தானே செய்றீங்க. ரொம்ப தீவிரமா யோசிக்காங்க. அன்புனால செய்றீங்களா, அன்பு இல்லாம செஞ்சீங்களா? சொல்லுங்க. அன்புனால செஞ்சீங்க, ரைட். இதே வசனத்தை தான் இவங்களும் சொல்றாங்க. அப்போ அந்த பையன் சொல்றான், ஃபாதர் உண்மையை மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, என் மேல கொண்ட அன்புலையா செஞ்சாங்க? நீ சொல் தம்பி. ஃபாதர், இவங்க எங்க அத்தை பிள்ளைங்க பெங்களூர்ல படிக்குது, எல்லாம் அந்த கான்வென்ட் ஸ்கூல்லையும் அங்கேயுமா படிக்குது, கட்டாயமா நான் அங்கதான் போகணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் வசனம் பேசுனாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏல உங்க அத்தை பிள்ளைய பெங்களூர்ல என்ன டீசெண்டா இருக்கு, எவ்வளவு டிசிப்ளினா இருக்கு, நீங்க பட்டிக்காட்டா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க, அதனால உன்னைய கொண்டு போய் 50,000 செலவழிச்சு கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன், ஒழுங்கா படின்னு சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. இல்ல ஊர்ல இருக்க பிள்ளைலாம் நல்ல ட்ரெஸ் போட்டு போது, நான் பணக்காரன், என் பிள்ளை பக்கற மாதிரியா ட்ரெஸ் போடும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கி தந்தாங்களா இல்லையான்னு கேளுங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நான் கொடுத்ததெல்லாம் அன்புனாலதான் அப்படின்னு இவங்க கொண்டாந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை ரொம்ப தெளிவா சொல்றான், தற்பெருமைக்காக எனக்கு செய்தார்கள், கௌரவத்திற்காக எனக்கு செய்தார்கள், என் மீது அன்பு கொண்டதற்காக என்று அவர்களை சொல்லுங்கள், பார்ப்போம். பிரியமானவர்களே, பல சமயங்களில் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக காரியங்களை செய்துவிட்டு அன்பிற்காக செய்தோம் என்று நாம் சொல்லுகின்றோம். மிக கவனம், மிக கவனம், மிக கவனம். முதல் செய்தி இன்றைக்கு விவிலியத்திலே அதைத்தான் இயேசு நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் தான், அன்பு இல்லையேல் நாம் ஒன்றுமில்லைதான். ஆனால் அந்த அன்பை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருடைய அன்பை பிரதிபலிக்கின்றோம் என்பதை பொறுத்து நமது அன்பினுடைய மதிப்பு கூட்டப்படுகின்றது. அவரை போல் இதை போல் என்று ஏதாவது எடுத்துக்காட்டுகளை வைத்திருந்தால் நம்முடைய அன்பு உண்மையான அன்பு இல்லை. அது கௌரவத்திற்கான அன்பாகவோ அல்லது ஒரு எதிர்பார்ப்பு, எதிர்கால எதிர்பார்ப்புக்கான ஒரு அன்பாகவோ அல்லது சுயநலத்தை முன்வைத்த ஒரு அன்பாகவோ அல்லது தற்பெருமையை முன்வைத்த அன்பாகவோ அமைந்து விடுகின்றது. அன்பு என்பது இயேசு சொல்லுகின்றார், தந்தை கடவுள் என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கின்றேன், ஆகவே நீங்களும் ஒருவருக்கொருவர் நான் உங்களை அன்பு செய்வது போல அன்பு செய்ய வேண்டும். நமக்கான அன்பு என்பது, அன்பின் ஊற்று என்பது, அன்பின் மூலம் என்பது இறை தந்தையிடமிருந்து வருகின்றது. இறை தந்தையிடமிருந்து வருவதுதான் உண்மையான அன்பாய் இருக்கின்றது. ஏனைய எடுத்துக்காட்டுகளோ ஏனைய ஒப்பீடுகளோ நாம் செய்தோம் என்று சொன்னால் அது அன்பு அல்ல, அதற்கு வேறு ஏதாவது பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அன்பு இல்லாமல் தர்மம் கொடுக்கிறாங்க சில ஆட்கள். தர்மம் கொடுத்தா என்ன சொல்றாங்க, அன்பு இல்லாமலா ஒருவர் தர்மம் கொடுப்பார்? இதோ இன்றைக்கு பவுல் சொல்லுகின்றார், நான் என்னையை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் என்னுடையதெல்லாம் ஏழைகளுக்கு வாரி வழங்கினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது இல்லையா? எப்படி அன்பில்லாமல் ஒருவர் இதை செய்ய முடியும்? பிரியமானவர்களே, அன்பில்லாமல் செய்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அன்புதான் ஆணிவேர். புனித அகஸ்தீனாரிடம் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் நிறைய எழுதியிருக்கிறீங்க, பக்கம் பக்கமா எழுதியிருக்கிறீங்க, ஒரு வரியில சொல்லுங்க எது புண்ணியம் எது பாவம். நிறைய எழுதினவர் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஒரு வரியில சொல்லுங்க எது புண்ணியம் எது பாவம். அவர் சொல்றாரு, அன்பிருந்து எதை செய்தாலும் புண்ணியம், அன்பில்லாமல் எதை செய்தாலும் பாவம். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. அன்பிருந்து எதை செய்தாலும் புண்ணியம், அன்பில்லாமல் நாம் எதை செய்தாலும் பாவம். அப்ப அந்த அன்புனா என்ன? அதைத்தான் இந்த 10 நாளும் தியானிப்பதற்கு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாள் நான் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த அன்பு என்பது நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்பு என்பது எப்போதும்
பிறரின் பார்வையிலிருந்து பார்ப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கும். பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றத கவனி, நான் சொல்ல வர்றத கவனி அப்படின்னு நீங்க அழுத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க அன்பு துப்புரவா கிடையாது, 0% கூட அன்பு கிடையாது. இன்றைக்கு நிறைய காரியங்கள் இப்படித்தான் நடக்கின்றது. பிறருடைய பார்வையிலிருந்து நாம் பார்ப்பதில்லை. நாம் பார்ப்பதெல்லாம் நமக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்கிறோம், அதை சொல்கிறோம், அதை அன்பென்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு நிகழ்ச்சியை விவிலியத்தின் பக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்ட பிறர் பார்வையிலிருந்து இருக்கின்ற அன்பு என்று சொல்லி அதற்கு முன்னால் ஒரு கதை ஒன்று சொல்லுகின்றேன். அதை பற்றியதுதான். அதாவது ஒரு வீட்டில் ஒரு கணவன் வெளியில் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு முல்லா அப்படின்னு பெயர் சொல்றாங்க. கதைகள், விசித்திரமான கதைகளுக்கு இப்படி ஒரு பெயர் வைப்பது வழக்கம். அப்போ அந்த வீட்டுக்காரம்மா கொஞ்சம் வீட்டை கவனிச்சுக்கோங்க, நான் அந்த வாரேன் அப்படின்னு வெளியில போறாங்க. இப்போ அந்த பக்கமா ஒரு பிச்சைக்காரன் வர்றான். ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னு கேட்குறான். இவர் உடனே பார்க்குறாரு, வீட்டில் ஒன்றும் இல்லை, காசு இல்லை, எதுவும் இல்லை. உடனே வீட்டுக்குள்ளே போறாரு. ஒரு தங்க நகை ஒன்று இருக்கிறது, காசு மாலை, தங்க காசு மாலை ஒன்று இருக்கிறது. கொண்டாந்து கொடுத்து, எப்பா இந்தா போய் ஒரு 5000 ரூபாய்க்கு எங்கேயாவது இதை விற்று ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்க அப்படின்னு கொடுத்து விட்டுருந்தார். இப்போ இந்த மனைவி வருகிறார்கள். இவருடைய மொழி சரியில்லை. அதை பார்த்த உடனே அந்த மனைவி கேட்குறாங்க, என்ன நடந்தது? அதாவது இந்த ஆம்பளைங்க விவரமா தப்பு செய்தோம் நினைச்சு எதையாவது செஞ்சு மாட்டிக்குவாங்க. அது பொதுவானவே ஒரு வழக்கம். அப்போ இந்த அம்மா கேட்குது, என்ன நடந்தது? ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா உட்காந்துருக்கேன், ஏதோ விஷயம் நடந்திருக்கு, மொழி சரியில்லை, என்ன விஷயம்? அப்போ அந்த ஆள் சொல்றான், அது வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டவன், ஏழைப்பட்டவன், பார்க்க கஷ்டமா இருந்தது. இந்த காசு மாலை வீட்டில் சும்மா தானே இருக்கு, நீ போடுறது இல்லை, நீ நல்ல மனைவி, நகைக்கு ஆசைப்படுற பொம்பளை இல்லை, அதனால என்ன பண்ணோம்னா பொழைச்சிக்கிட்டுமேனு கொடுத்து ஒரு 5000 ரூபாய்க்கு விற்று பொழைச்சிக்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த அம்மா சொல்லுது, நீலாம் ஒரு மனுஷனாயா? வீட்டில் இருந்த நகையத்துக்கு எவனாவது கொடுப்பானா? அது எப்படி பார்த்தாலும் 50000 ரூபாய்க்கு போகும், வெறும் 5000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன், உனக்கு புத்தி இல்லையா அப்படின்னு திட்டுது. இதுதான் காட்சி. நீங்க அந்த ஆம்பளை இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஏதாவது ஒரு பதில் யோசிச்சுக்கோங்க, அப்பதான் நான் சொல்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் வரும். நீங்க யோசிக்காம கேட்டா நான் சொன்னது மறந்துடும். நீங்க என்ன சொல்லுவீங்க? இங்க பாரு, நான் கொடுத்தது தான், நான் வாக்கும் நாக்கும் சுத்தமான ஆளு, அதனால வேற ஏதாவது பொழைச்சிக்குவோம், சம்பாதிச்சுக்குவோம். இப்ப சண்டை யாருக்கு இடையில நடக்கும்? புருஷன் பொண்டாட்டி இடையில ஒரு 2 மணி நேரமாவது சண்டை நடக்குமா நடக்காதா? சரி, நீங்க அந்த மனைவியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சரிங்க போங்க, ஐயோ பாவம் பிழைச்சி போட்டு அப்படின்னு விடுவீங்களா? சண்டை நடக்குமா நடக்காதா? சண்டை பயங்கரமா நடக்கும். நல்லா கவனிங்க, இந்த கதையை நல்லா கவனிங்க. இப்போ இந்த மனைவி அந்த பிச்சைக்காரன் எந்த பக்கம் போனான் அப்படின்னு கேக்குது. இவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல, ஐயோ அது அந்த பக்கமா தான் போனான் அப்படின்னு. இந்த அம்மா ஓடுது அந்த பிச்சைக்காரனை தேடி. நேரா நீங்களா இருந்தா போய் என்ன பண்ணுவீங்க? நகை வாங்கிட்டு வருவீங்களா மாட்டீங்களா? கொடுத்துட்டே வந்துடுவீங்களா? நகையை வாங்கிட்டு வந்துருவோம். விவரம் தெரியாம கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா ஓடிச்சு, எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க, இந்த வீட்டுக்காரனும் ஓடினான். அப்போ இந்த வீட்டுக்காரன் பார்த்தா, ஐயோ இது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு பக்கத்துல இருந்தவன்ட ஒரு 5000 ரூபாயை வாங்கிக்கிட்டு போறான். ஏன்? அவனுக்கு 5000 நம்ம வாக்கு கொடுத்தோம், 5000 கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு வந்துருவோம். ஏன்னா அளவுக்கு அதிகமா கொடுத்துட்டோம். இதான நியாயம்? கை தூக்குங்க, எத்தனை பேருக்கு இது நியாயமா தெரியுதுன்னு பார்ப்போம். லேசாவது தூக்குங்க. சாமி, எங்களை பக்கத்துல இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்க தானே கை தூக்கல? உண்மையை சொல்லுங்க, இதான நியாயம்? உச்சகட்ட நியாயம் இதானே? இந்த வீட்டுக்காரம்மா வேகமா ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை பார்த்து நகை என்ன பண்ண அப்படின்னு கேட்டது. அவன் ஐயோ இது என்ன உள்ளதான் வச்சிருக்கேன், உங்க வீட்டுக்காரர் தான் கொடுத்தாருமா, நான் திருடெல்லாம் வைக்கலன்னு அவன் புலம்புறான். நல்லா கவனிங்க, இந்த அம்மா சொல்லுது, என் புருஷன் கொடுத்ததா இருக்கட்டும், 5000 ரூபாய்க்கு வித்து தொலைச்சிடாத, 50000 ரூபாய்க்கு வித்து வச்சுக்க, அது 50000 தகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. பிரியமானவர்களே, இழந்துட்டோம், ஒரு காரியம் நடந்துடுச்சு. இப்போ இதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு என்ன வழி? இதை சமாளிக்கிறதுக்கு என்ன வழி? அல்லது சண்டை போட்டு வாங்குறதுக்கு என்ன வழி? இதுதான் மனுஷன் நார்மலா ஓடும் புத்தி. உச்சக்கட்ட நியாயமா இருந்திருந்தா, உனக்கு 5000 என் வீட்டுக்காரன் தாரன்னு சொன்னான், இந்த 5000 வச்சுக்க, ஆனா இதை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவதுதான் உச்சக்கட்ட நியாயமா நமக்கு இருக்கும்.
ஆனால் இந்த பெண்மணி சென்று இறுதியில் சொன்ன வாக்கு இருக்கு பாருங்கள், அவர் அறியாமல் செய்து விட்டார், நீ அந்த தவறை திருத்திக் கொள், இதோ முழுமையான பலனை பெற்றுக்கொள், இதை சொன்னால் அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். அந்த நேரத்தில் கூட இந்த யோசனை யாரை பற்றியதாக இருக்கின்றது? அந்த நபர் நன்றாக இருந்து விட வேண்டும். பிரியமானவர்களே, இதோ நமக்கு திருத்தூதர் பணி 16வது அதிகாரத்திலே ஒரு காட்சி வருகின்றது. பவுலடிகளார், ஷீலா, இந்த பவுலடிகளார் ஷீலா இருவரும் பிலிப்பு நகரிலே ஒரு காரியம் செய்கிறார்கள். எனவே அவர்களை பிடித்து சிறையில் போட்டு விடுகிறார்கள். கடவுளின் வார்த்தையை பேசியதற்காக பிடித்து சிறையில் போட்டு விட்டார்கள். எந்த குற்றமும் செய்யாதவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள். ஒன்று, இப்போது சிறையிலே அவர்கள் மனம் வருந்தவில்லை, அளவில்லை, புலம்பவில்லை. நாம இருந்தா என்ன செய்வோம்? ஆண்டவனே, உனக்கு நல்லது பண்ணதுக்கு எனக்கு சிறைச்சாலையா? நீ உண்மையான கடவுளா இருந்தா, எங்கேயாவது இருந்தா நான் நல்லவேன்னு நிரூபிச்சு காட்டு, ஏன்னா நான் நல்லது செய்யணுமா வேண்டாமா, புலம்பல் வரும். ஆனால் அங்கே புலம்பல் வரவில்லை. அவர்கள் மகிழ்ந்து இரவு நேரத்திலே கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்களின் வேண்டுதலை கேட்ட கடவுள், இந்த ஜெபத்தை கேட்ட கடவுள் என்ன செய்கின்றார்? அந்த சங்கிலிகள் எல்லாம் உடைந்து விட்டன, கதவுகள் திறந்து விட்டன. இப்போ பவுலுக்கும் ஷீலாவுக்கும் இது வெற்றியா, வெற்றி இல்லையா? இது கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தானே. அப்போ வெளியில வந்து பாரு, என்னைய வீணா சிறையில் பிடித்து அடைத்தார்கள், ஆனால் கடவுள் என்னை உயிர்ப்பித்து விட்டார், கடவுள் என்னை வெளியே சேர செய்து விட்டார், என் மீது குற்றம் இல்லை என்று ஆண்டவரை நிரூபித்து விட்டார் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அந்த இடத்துல தவறே செய்யாதவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கதவுகள் திறந்து கிடக்கின்றது. 26வது வசனம், தயவு செய்து வீட்டிலே போய் வாசியுங்கள். பவுல் உரத்த குரலில் சொல்லுகின்றார், அந்த காவல் காத்துக்கிட்டு இருப்பாமலாம் ஒருத்தன், அவனை கூப்பிட்டு, தலைமை காவலனே, நீ உனக்கு தீங்கு செய்து கொள்ளாதே. அங்க என்ன காட்சி நடக்கு? இருட்டா இருக்கு, எதுவும் இல்ல. இந்த தலைமை காவலன் பார்க்கிறான், கதவுகள் எல்லாம் திறந்து கிடக்கு. எனவே அவன் வாள் எடுத்து தற்கொலை செய்து கொள்வதற்காக இருக்கின்றான். அந்த நேரத்துல இப்படி ஒரு யோசனை பவுலுக்கு வருகிறதே, அன்பின் மிகுதி இருப்பவர்களால் மட்டும்தான் வர முடியுமே தவிர அன்பில்லாதவர்களுக்கு இந்த யோசனை வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே அன்பு என்பது எப்போதும் பிறரின் பார்வையிலிருந்தே யோசிக்கும். இயேசுவினுடைய இதய அன்பிலே இது உச்சம். இப்ப நம்ம வர்றோம், நம்மளை ஒரு ஆள் மதிக்கலைங்கிறத நம்ம எதை வச்சு கவனிப்போம்? நம்மளை பார்க்காம போறது, சீண்டிட்டு போறது, அல்லது நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம், அவங்க அடாவடியா ஒண்ணு பண்றது. இப்ப இயேசு நடந்து வருகிறார். சக்கேயு என்பவன் மரத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பெரிய பணக்காரன், பெரிய தலைவன், வரி தட்டுகிறவர்களுக்கு தலைவன். பணக்காரன் மரத்தின் மீது இருக்கிறான். அப்ப என்ன யோசிக்க வரும்? திமிரு பிடிச்சவே மரத்து மேல யாரி உட்கார்ந்துருக்கான் பாரு, ஏசுநாதர் கீழே வராரு, இவன் தலைக்கு மேல யாரி உட்கார்ந்துருக்கான் பாரு, அதிகாரம் கொண்டதுனால தானே தலைக்கு மேல யாரி இருக்காமனு என்ன தோன்றுமா, தோன்றாதா? வாய்ப்பு இருக்கிறதா, இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து இறங்கி வா என்று அன்பு மொழி கூர்ந்தார். நீங்கள் உங்கள் பார்வையிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தால் பிறரோடு நீங்கள் போய் பேச மாட்டீர்கள். உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரோ உறவோ வந்திருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களாக வந்து பேசட்டும் என்று காத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு உள் மனதில் அன்பு என்பது இல்லை என்பதுதான் உண்மை. நீங்களே சென்று பேசினால் உங்களுக்குள் அன்பு இருக்கிறது. நீங்களே சென்று சமரசம் செய்து கொள்ள முயற்சி செய்தால் உங்களுக்குள் அன்பு இருக்கிறது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்து அன்பை நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக நமக்கு தெரிகிறது. அன்பு இல்லையேல் நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் தான். அந்த அன்பு என்பது கருணை மிக்கதாக, இரக்கம் மிக்கதாக, மன்னிப்பதாக. ஒரு ஆளை மன்னிக்கலனா அன்பு கிடையாது, அவ்வளவுதான். மன்னிக்கும் மனசு இல்லைனா 2-4 இதில் நீங்க காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது. இல்ல எனக்கு அன்பு நிறைய இருக்கு, ஆனாலும் நான் மன்னிக்கலாம் முடியாது, அது வேற இது வேற அப்படின்னு பேசிட்டாலே நீங்க ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்து பிச்சை கேட்கறதுக்காக போய் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப அழுக்கடைஞ்ச ஒரு ஆளு, ஒரு 60-65 வயசுக்கு மேல இருக்கும். அந்த ஆளு போய் பிச்சைக்காரன் மாதிரி வெளியில உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளு, ஐயோ இன்னைக்கு நான் கடவுளுக்கு படையல் படைக்க போறேன்,
நல்ல நேரத்துல நீயும் வந்திருக்க, வெளியில உட்காரு, சமைச்ச உடனே உனக்கு இன்னைக்கு மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாம் வச்சிருக்கிறேன் தாரேன்னு சொல்றான். அவன் நல்ல பக்திமான், நல்ல பக்திமான், கடவுளுக்கு படையல் செய்ய உணவு படைக்கிறான். வெளியிலே பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப நேரம் போய்கிட்டே இருக்கு. அந்த பிச்சைக்காரன் இந்த ஆள் சொல்றான், ஒரு 5 நிமிஷம் பொறு, ஒரு முக்கியமான நபர் வருகிறார், அவர் வந்த உடனே நாங்க ஜெபம் பண்ணிட்டு உனக்கு சாப்பாடு தந்துருதோம் அப்படின்னு. அவன் பார்த்தான், நீலாம் மனுஷனால நீ எனக்கு சாப்பாடு போட்டு உன் சாப்பாடை சாப்பிடவா? கடவுள்லாம் ஒரு ஆள் இருக்காரா வைக்காரா அப்படியா இப்படியான்னு கடவுளை பத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நேரம் ஆகுது, அவனுக்கு சாப்பாடு இல்லை. இந்த ஆள் பார்த்தான், நீ இவ்வளவு அயோக்கியனா இருந்திருக்கிய, உனக்கு நான் சாப்பாடு போட்டா எனக்கு பாவமா புண்ணியமா? இப்ப இவன் கடவுளை பத்தி அகோரமா திட்டி தீர்த்துட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு சாப்பாடு போட்டா பாவமா புண்ணியமா? பாவம். அதனால எந்திரிச்சு போ அப்படின்னு அவனை அனுப்பிட்டான். இப்போ அன்னைக்கு நைட்டு கடவுள் இவன் கனவுல சொல்றாரு, டே 65 வருஷமா அவனுக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன்டா, என்னைய தானே திட்டினா? 65 வருஷமா அவனை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் உன்னால பொறுத்து இருந்து ஒரு நேரத்து சாப்பாடு அவனை கொடுத்த உன்னால அவனை கவனிக்க முடியல? கடவுளின் எண்ணம் இப்படித்தான், கடவுளின் அன்பு இப்படித்தான், கடவுளின் கருணை இப்படித்தான். கடவுள் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பு என்பது கருணையாகவும் இரக்கமாகவும் மன்னிப்பாகவும் தான் வெளிப்படுகிறதே தவிர மாறாக அது எந்த விதத்திலும் வெளிப்படுவது. ஒரு நிமிடம் அப்படியே உட்கார்ந்தவண்ணம் கண்களை மூடிக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்திலே கை வைத்துக் கொள்வோம். வார்த்தையை கேட்டோம், ஆண்டவருடைய வாக்கை தியானித்திருக்கிறோம். விவிலியத்தின் பக்கங்களெல்லாம் சிதறி கிடக்கின்ற அந்த அன்பை நாம் இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளத்திலே உணர வேண்டும். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய இதயத்திலே கை வைப்போம். திரு இருதய அரசரை எத்தனை ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ கை வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நம்முடைய அந்த இதயம் திரு இருதய அரசருடைய இதயத்தை போல ஒரு 5% ஒத்திருக்கிறதா என்று ஒரு நிமிடம் சிந்திப்போம். இந்த திரு இருதய அரசருடைய இதயத்தை போல ஒரு 10% நம்முடைய இதயம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்முடைய உள்ளத்திற்குள்ளே நம்முடைய இதயத்திற்குள்ளே பகை இருக்கிறது என்றால் அங்கே அது அன்பினால் நிறைந்த இதயம் அல்ல. நம்முடைய இதயத்திற்குள்ளே கோபமும் வெறுப்பும் மண்டி கிடக்கிறது என்றால், பொறாமையும் வைத்தறிச்சலும் மண்டி கிடக்கிறது என்றால் நம்முடைய இதயம் இயேசுவின் திரு இருதயத்தை ஒத்ததல்ல. எனவே இந்த திருநாளிலே குறைந்தபட்சம் ஒரு 2 காரியத்தை கண்களை மூடி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். யாரையாவது மன்னிக்க முடியாமல் இருந்தால் அவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அல்லது அவர்கள் பெயரை கேட்கிற பொழுதெல்லாம் நம் உள்ளே ஒரு பகை உணர்வும் வெறுப்பும் எரிச்சலும் வருகிறது என்றால் ஒரு 2 பேரை மன்னிப்போம். இந்த திருவிழா நமக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். இந்த திருவிழா நமக்கு வல்லமையான திருவிழாவாக அமைய வேண்டும். ஒரு 2 பேரை மன்னிப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதே போல ஒருவேளை அங்கே யார் மீதாவது பொறாமையோ அல்லது அவர்கள் மீது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையோ, அவர்கள் இதோ நமக்கு செய்த தீமையை நினைத்து அல்லது நம்மை ஏமாற்றியதை நினைத்து அவர்கள் மீது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, நிச்சயமாக வெளியூரில் இருப்பவர் அல்ல, நம் உறவினர், நம் சொந்தக்காரர் அல்லது நம்முடைய கணவன் மனைவி, நம்முடைய பிள்ளைகள், இவர்கள் மீதுதான் இந்த பகையும் வெறுப்பும் கோபமும் இதோ ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையும் நமக்கு இருக்கும். ஒரு 2 பேரை நாம் இந்த நேரத்திலே மனதார ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த பலியிலே, இறைவா, என்னுடைய உள்ளத்தை அன்பால் நிரப்பும், என்னுடைய உள்ளத்தை தெய்வீக அன்பால் நிரப்பும், உம்முடைய அன்பால் நிரப்பும். நீர் எனக்கு தண்டனை கொடுக்க முயற்சி செய்திருந்தால் நான் என்றைக்கோ இறந்து போயிருப்பேன். நீர் என்னை தண்டிக்க முயற்சி செய்திருந்தால் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருக்க முடியாது. உம்முடைய இதயத்தில் இருக்கிற கருணையினாலும் இரக்கத்தினாலும் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதோ அந்த ஊழியனுக்கு சொன்னீரே, மன்னிக்க மறுத்த மழியாளுக்கு சொன்னீரே, ஊழியனே, உன்னுடைய தலைவனாகிய நான் உன்னை மன்னித்தது போல நீனும் உன்னுடைய சகோதரனை மன்னித்திருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டீரே. ஆண்டவரே, அதே போல உம்முடைய அன்பால் தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உமது அன்பை என் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும், என் பிள்ளைகளுக்கும், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் யாரை பார்த்தாலும் அன்பை தவிர வெறுப்பை உமிழ மாட்டேன். அன்பு மட்டுமே என் உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். அந்த ஞானத்தை, அந்த வைராக்கியத்தை இந்த திருநாளிலே எனக்கு நிறைவாக தாரும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆமென்.
விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்பினால் எங்களை படைத்து அன்பினால் எங்களை ஆண்டு நடத்துகின்ற இதய அரசரே, உமது திரு இதயத்தைப் போல எங்களது இதயமும் உண்மையான அன்புக்காக பற்றி எரிகின்ற இதயங்களாக மாற வேண்டும். அதைப்போல நிறை குறையோடு உமது பரந்துபட்ட இதயம் எங்களை எவ்வாறு அரவணைத்துக் கொள்கிறதோ அதை போல எங்களது இதயங்களும் பிறருடைய நிறை குறைகளுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயங்களாக, பிறரை எப்போதும் தாங்கி பிடித்து கொள்ளுகின்ற இதயங்களாக, எங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு அன்பு செயல்களை, இரக்கத்தின் செயல்களை செய்கின்ற இதயங்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, என்ற வேண்டுதலோடு எங்களது தேவைகளை எல்லாம் உம்முடைய பொற்பாதத்திலே எடுத்து வைக்கின்றோம். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலையும், உமது குரலுக்கு செவிசாய்த்து வழிநடக்கும் தைரியத்தையும், உண்மையை நோக்கி உம் மந்தையை திறம்பட நடத்தி செல்ல தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புறவில் ஒன்று சேர்க்கும் இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள உறவுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களின் தவறான புரிதல்களாலும் தீய சக்திகளாலும் பொறாமையாலும் பிரித்திருக்கின்ற எங்கள் உறவுகளை மீண்டும் உமது அருளால் புதுப்பித்து ஒன்றிணைத்து ஒற்றுமையிலும் அன்பிலும் மன்னிப்பிலும் என்றும் வாழ வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் புகலிடமே எம் இறைவா, நாங்கள் வாழும் இந்த நவீன உலகில் இளைஞர் சந்திக்கும் எண்ணற்ற துன்பங்கள், சோதனைகள் அனைத்தையும் முறியடித்து தமது இலக்கான இயேசுவை தேடி வரவும், தங்கள் பெற்றோர்களுக்கு நற்பெயர் பெற்றுத்தரவும், தூய வாழ்வு வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, உமது அருளாசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வந்துள்ள உம் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி எங்களின் கவலைகளை, துன்பங்களை நீக்கி உமது வளமான நிறைவான ஆசிரை தந்து நாங்கள் புதுவாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களது மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவோடு தந்துவிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மிகஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். கடவுத்துறையோமை போற்றுகிறோம். எல்மனப்பரக்கில் நாள் தப்பத்தை பெற்றுக்கொண்டும் நிலத்தின் விளைவு மனது உழைப்புமான தப்பத்தோடு சேர்த்து எங்களையும் எங்களது குடும்பங்களையும் எங்களது அன்பு குழந்தைகளையும் எங்களது முயற்சிகளையும் எங்களது கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் கொடுத்தால், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் கொடுத்தால், இந்த ரசத்தோடு சேர்த்து எங்களை முழுவதுமாக எங்களுக்கு வாழ்வு தர இறைவன் என்றென்றும் வாழ்த்து. நான் கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பரிசுத்தமான திருப்பலி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாக மாறி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு தரும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோடு முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களையும் தகுந்தவர்களென நிறைவேற்றிக் கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நிபந்தனையற்ற அன்போடு ஒவ்வொரு நாளும் இந்த இதய அரசன் நம்மை தாங்கி வருவது போல நாமும் நம்முடைய வாழ்விலே நிறைந்த அன்போடு பிறரை தாங்கி வாழ, பிறருக்கு அன்பு செயல்களை செய்து வாழ வரம் கேட்டு இவ்வேளையில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள நிமன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். இந்த உலகத்தின் உறவுகளோ இந்த உலகத்தின் செல்வமோ தந்துவிட முடியாத உண்மையான அமைதியை நான் உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி இங்கு கூடி நிற்கின்ற மது அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக அமைதியை, சமாதானத்தை, உண்மையான மகிழ்ச்சியை, நிம்மதியை தங்களது வாழ்விலை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு தம்பதியினருக்கும் தேவையான உள்ளத்தின் அமைதியை தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் நம் இதய தெய்வம் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்கியவர். இந்த செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த மாலை வேளையிலே உண்மையாகவே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர், என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு தருவதாக.
தனில் இன்னும் பலம் உண்டு. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றைப் போல் பனிவேகம் தனில் இன்னும் பலம் உண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனம் உண்டு. இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனம் உண்டு. இழந்தாலும் மகிழ்கின்ற குணம் உண்டு. அன்பென்ற நதி மீது படகாகு. அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன்னிலக்காகு. அகமெங்கும் படிந்துள்ள குறை நீங்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீங்கும். ஓ, மலர் வாசம் தரும் பூவில் இளம்பிள்ளை. மான்பிள்ளை மறைந்தாலும் குறைவில்லை. நாடேர்கள் கனி உண்ணும் செடியில்லை. கணக்கென்று வாழ்ந்தால் விடிவில்லை. இறங்காத மனம் செய்த பணி இல்லை. இறங்காத இதயத்தில் இறை இல்லை. இழகாத மனம் செய்த பணி இல்லை. இறங்காத இதயத்தில் இறை இல்லை. தன் துன்பம் பிறர் வாழும் உறவாகும். அன்புள்ளம் இறை தந்த வரமாகும். தன் துன்பம் பிறர் வாழும் உறவாகும். அன்புள்ளம் இறை தந்த வரமாகும். அன்பென்ற நதி மீது படகாகு. அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன்னிலக்காகு. அகமெங்கும் படிந்துள்ள குறை நீங்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீங்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீங்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீங்கும். இன்று அன்பு மகன் ரிஜோல் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இணைந்து நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான என் அன்பு இதய சொந்தங்களே, நம்முடைய திருத்தலத்தினுடைய 93வது ஆண்டு பெருவிழாவுக்கான கொடியேற்ற திருநிகழ்வை இந்த நாளிலே ஆண்டவர் தாமே நடத்தி தந்திருக்கிறார். அற்புதமான விதத்திலே, அவருக்கு உகந்த விதத்திலே நடத்தி தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்கள். இந்த திருநிகழ்வை தலைமையேற்று நடத்திய நம்முடைய மண்ணின் மைந்தர், தற்பொழுது உடன்குடியினுடைய பங்கு தந்தையாக சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கிற அருட்தந்தை விக்டர் லோபோ அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். முதலிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அண்ணன் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். தம்பி உடனடியாக நான் வருகிறேன், அருகில் இருப்பதால் எனக்கு எந்த சிரமமும் இல்லை என்று ஒத்துக்கொண்டார். ஆகவே நம்முடைய அன்பு தந்தை விக்டர் லோபோ அவர்களுக்கு நம்முடைய கைத்தட்டலின் மூலமாக நம்முடைய நன்றிதனை நாம் தெரிவித்துக் கொள்வோம். யாரை மறை உரைக்கு அழைக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தேன். நிறைய பேரை நினைத்தேன். இருப்பினும் அருட்தந்தை ஜோசப் ராஜ் அவர்களை தொடர்பு கொண்டேன். ஆலந்தலை என்றவுடனே பெருமகிழ்ச்சியோடு ஃபாதர் நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார். நானும் அவரும்
இணைந்து பல ஆண்டுகள் படித்திருக்கிறோம். எனக்கு ஒரு கிளாஸு குறை. நெருங்கிய நண்பர், பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். கடந்த 3 ஆண்டுகளாக மறைவுரைக்கு வந்திருக்கிறார். கடந்த ஆண்டு வரவில்லை, அதற்கு முந்தின ஆண்டும் மாலை ஆராதனைக்கு வந்து சிறப்பான விதத்திலே மறைவுரை ஆற்றியவர். இன்றைய நாளிலும் அன்பை குறித்து ஆணித்தனமாக கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார். அவர் சொன்னதிலே ஒரு காரியம் என்னுடைய மனதிலே இப்பொழுதும் ரீங்காரமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. அன்பு என்றால் என்ன? அடுத்தவர் பார்வையிலிருந்து ஒரு பிரச்சனையை பார்ப்பதுதான் அன்பு. நான் சொல்றது தான் சரி, நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க சொல்றது என்ன, அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய பார்வையிலிருந்து அந்த பிரச்சனையை அணுகுவதுதான் சரியான அன்பு என்பதை நமக்கு ஆணித்தனமாக எடுத்துரைத்திருக்கிறார். ஆகவே அருட்தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்திலே கைத்தட்டலின் மூலமாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக இங்கு வந்திருந்தார். சொன்னார், அண்ணன் உங்கள் இடத்துல உட்காரும் போச்சில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் என்னைய உந்தி தள்ளிட்டே இருக்குது என்று சொன்னார். ஒரு நாள் இரவு இந்த இடத்திற்கு வந்து ஜெபம் செய்தவர் ஒரு மணி நேரம் என்ன செஞ்சார், பண்ணிகிட்டே இருந்தார். முடிந்தால் அவர் சாட்சியாக கூட சொல்லுவார் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைய நாளில் தாமே நம்முடைய அழைப்புக்கு இணங்க அருட்தந்தை பென்சன், அருட்தந்தை செல்வன், அருட்தந்தை மனோ, அருட்தந்தை சுபாகர், அருட்தந்தை ஸ்டாலின், அருட்தந்தை பாலன், அருட்சகோதரர்கள் கிராண்டின், டைசன் இவர்கள் நம்முடைய வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், நம்முடைய அன்பை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் உங்கள் சார்பாக இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த விழா சிறப்புற அமைவதற்கு பலரும் உதவி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சிலரை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக கொடிகள் வாங்கி கொடுத்த 2 குடும்பத்தினரை நான் சிறப்பான விதத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அற்புத அரசருடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் அவர்கள் மீது என்றென்றும் பொழியப்படட்டும். நாளை சிறப்பிப்போர் பரிசுத்த ரொசாரி மாதா கொம்பீரியர் சபையினர். திரியாத்திரை திருப்பலியாக வரவிருப்பவர்கள் வீரபாண்டியன் பட்டணத்து இறை மக்கள். பிரியமானவர்களே, திருப்பயணிகள் கவனிக்கவும். வசதி குறைவுகள் எல்லா இடத்திலும் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். இந்த இடத்திலும் இருக்கும், நிச்சயம் இருக்கும். தாராளமாக ஏராளமாக பங்கு தந்தையை அணுகவும். முடியாத பட்சத்திலே அதற்கென ஒரு குழு, மடங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு குழுவை இந்த ஆண்டு அமைத்திருக்கிறோம். ஆகவே அவர்களை அணுகி உடைய வசதி குறைவுகளை எல்லாம் சொல்லும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். திருத்தலம் மிகவும் புனிதமான ஒரு இடம், புண்ணிய பூமி. யாரும் இரவு ஆடையோடு ஆலயத்திற்கு உள்ளாக வராதபடி பார்த்து கொள்வோம். ஃபாதர் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் நைட்டியோட திருத்தலத்திற்கு உள்ளாக நான் வருவதை பார்த்திருக்கிறேன். யாரும், அது எந்த ஊராராக இருந்தாலும் சரி, தயவு செய்து திருத்தலத்திற்கு உள்ளாக வருகிற பொழுது நைட்டி என்ன செஞ்சிருக்கக்கூடாது, போட்டிருக்கக்கூடாது. இரவு படுக்க வருகிற பொழுது கூட என்ன செய்யக்கூடாது, நைட்டியோடு இங்கே வந்து படுக்கக்கூடாது என்பதை நான் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சிலருக்கு ஒருவேளை போட்டிருக்க லிப்ஸ்டிக்கு அழிஞ்சிரும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களா என்னமோ நமக்கு தெரியல. முகக்கவசம் அணிவது சால சிறந்தது. நன்றி. திரு இருதய ஆண்டவருடைய இந்த கவிக்கு நான் பல முறை வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் கடந்த முறை இன்னொரு வேலையாக வந்த பொழுது தந்தை அவர்களை சந்தித்து விட்டு இந்த இடத்திலே நாம ஜபம் என்கின்ற ஒரு ஜபம், பொதுவாக
நம்முடைய முன்னோர்கள் தந்த பரிசு அது. ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து நமக்கு என்ன வார்த்தை கிடைக்கிறதோ அதை அந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது அதை எடுத்து அதையே சொல்லி கொண்டிருத்தல் என்கின்ற ஒரு ஜெப முறை. அதை ஹீலிங் பிரேயர் டிவி தமிழ் என்கின்ற, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஓடிக்கிட்டு இருக்கு, டிவி ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே பீடத்து பக்கத்தில். ஆகவே அதில் நம்முடைய நண்பர்கள் நேயர்கள் நிறைய தொடர்ந்து இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு இந்த ஜெப முறையை கற்றுக் கொடுத்தல் என்கின்ற அடிப்படை தான். பிரியமானவர்களை, எங்கே உட்கார்ந்து இதை சொல்லலாம் என்று இந்த இடத்திற்கு வந்த பொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பீடத்தின் அருகிலே அங்கே அமர்வதற்கும் அமர்ந்து அதை எல்லோரோடும் இணைந்து சொல்வதற்கும், இயேசுவின் திரு இருதயமே போற்றி போற்றி, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய வார்த்தை அல்ல. ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்த பிறகு இந்த இடத்திலே இருக்கின்ற அந்த மாபெரும் ஆற்றல், உயிர் சக்தி, அது நம்மை எடுத்துக்கொண்டு போகின்ற இடங்கள். நமக்கு சில நேரங்களில் கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது, சில நேரங்களிலே ஒரு சிரிப்பு மனநிலை வருகிறது, அமைதி தன்மை படர்கிறது. அப்படியே உள்ளுக்குள் ஏதேதோ மாற்றங்களை ஆண்டவர் செய்வதை உணர முடிகிறது. எனவே தயவு செய்து தந்தை அவர்களிடம் அருமையாக சொன்னார்கள், இரவு உடையோடு வதாதீர்கள் என்று சொன்னால் அது சாதாரண வார்த்தை அல்ல. மோயிசனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிற்கிற இடத்தினுடைய பரிசுத்தம் தெரிந்தால் நீ உன்னுடைய காலடிகளை கலட்டாமல் உள்ளே வரமாட்டாய். ஒவ்வொரு இடத்திற்கென்று ஒரு உயிர் சக்தி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் 93 ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் இந்த இடம், பிரியமானவர்களே, அங்கே ஒரு அழைப்பு இருக்கும். அந்த அழைப்பிலே வைத்து இத்தனை ஆண்டுகள் எத்தனை லட்சம் பேர், கோடிக்கணக்கு, நிச்சயமாக பல கோடிகளை தாண்டியவர்கள் வந்து நின்று ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்தில் ஆரம்பிக்கின்ற அந்த உயிர் ஊற்றினுடைய தன்மை என்பது எல்லா காரியமும் நடக்கும். நீங்க வந்து நின்று உணரணும். அந்த உணர்வை, அந்த அருளை அப்படியே கண்கள் மூடி நின்று அமர்ந்து அல்லது திருஹிருதய ஆண்டவரை உற்று நோக்கி அப்படியே நம்மை மறந்து நிற்கின்ற பொழுது அங்கே தெய்வம் செயல்படுகிறார். இங்க இருக்கின்ற அந்த ஆற்றலையும் சக்தியையும் உணர்ந்து அதை தந்தையோடு பேசினேன். தந்தை அவர்கள் இந்த நாளிலே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள். நான் எப்போதும் சொல்வதுண்டு, இந்த மலர் ஒரு செடியில பூத்துது, அந்த ரோஜா செடி நீங்க வரல, ஆனா இந்த ரோஜா பூ தான் கோயிலுக்கு வேணும். ஆனா இந்த காம்பு கொடுத்து வச்ச காம்பு, ஏன்னா அதுதான் அதை தாங்கிக்கிட்டு இருக்கு, அதனால இது பீடத்துக்கு வந்தது. ஆனா இதனுடைய பலன் செடிக்கு ஃபுல்லா உண்டு. உலகம் முழுவதும் இருப்பவர்கள் இங்கு வந்து கோடிக்கணக்காக இத்தனை ஆண்டுகள் இங்கே வணங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆலந்தலை மக்கள் இதோ இந்த ஆசிரை, இந்த இருதய அரசரை தாங்கி இருக்கிற அந்த காம்பு போல உங்களுடைய பரிசுத்தம் நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வீடுகளிலும் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் டெய்லி புதுமை நடந்துட்டே இருக்கும். நீங்களாம் ஐயோன்னு சொன்னா நாங்க ஆச்சரியம் தான் படணும். ஏன்னா இங்க இருப்பதற்கும் வாழ்வதற்கும் நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்கள். எனக்கு தயவு செய்து அந்த புனிதத்தின் ஆசிரை உணர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பயங்கரமான ஒரு உள்ளார்ந்த இறை அனுபவ பயணத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாய்ப்பு தந்தைக்கு எதிர்பார்க்கவில்லை, இருந்தாலும் பயங்கரமான ஒரு காரியம். நன்று தயவு செய்து இந்த வெளிச்சத்தை, இந்த ஒளியை உலகம் முழுவதும் ஏற்கனவே ஆண்டவர் அதை எடுத்துட்டு போறார். நாம் நல்ல கருவிகளாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. மன்றாட்டிற்காக முழுதால் பணியிடுவோம். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் சாதனம் எங்களை புனிதமான பாசத்தினால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உமது திருமகனிடம் என்று மீட்க பெற்று எங்களது சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயலாமல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் துணையோடு சென்று வாழுவோம். இத்திருப்பலி நிறைவேறிற்று.